அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் புகழ். குறள்: வசையிலா வன்பயன் குன்றம், இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். குறளின் 239. குறளின் விளக்கம்: புகழ் பெறாமல் வாழ்க்கை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம், அந்த நிலம் நல்ல மகசூல் விவசாயம் தரக்கூடிய நிலமாக இருந்தாலும் அது விளைச்சல் செய்யாமல் விவசாயம் பண்ணாமல் அது பயனற்ற நிலமாக கருதப்படும். ஆகையால் இக்குறள் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, நாம் புகழோடு வாழ்க்கையை செய்யாமல் வீணான புகழ் இல்லாமல் கழித்தருடைய சுமந்த நிலம் எப்படி இருக்குன்னா, இந்த புகழ்ச்சி இல்லாம எதுவுமே செய்யாம வாழ்க்கை கழித்தருடைய உடம்பு சுமந்த நிலம், அது விளைச்சல் தரக்கூடிய நிலமாக இருந்தாலும் அதன் விளைவிக்காமல் பயனற்ற நிலமாக தரிசு நிலமாக கருதப்படும் என்கிறார். அதே புகழ் அதிகாரத்துல ஏற்கனவே அழகா சொல்லியிருக்காரு ஒரு குறள்ல, தோன்றலின் புகழோடு தோன்றுக, அஃதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு. நம்ம எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எந்த ஒரு செயல் செய்தோம்னாலும் அது புகழ் தரக்கூடிய விஷயமாக நம்ம செய்ய வேண்டும். அப்படி புகழ் இல்லைன்னா அந்த நம்ம செஞ்ச வேண்டிய விஷயத்தை செய்யாம விடுவது நல்லதுன்னு சொல்லியிருக்காருங்க. தோன்றலின் புகழோடு தோன்றுக, அஃதில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று. அதே மாதிரிதாங்க, புகழோடு நம்ம எந்த விஷயம் செய்ய வேண்டும். புகழ் இல்லாமல் காலம் கழித்த உடம்பை சுமந்த நிலங்கூட அது பயனற்ற நிலமாக கருதப்படுகிறது. ஆகையால் இக்குறள் மூலம் நாம் எந்த ஒரு விஷயத்திலும் புகழோடு செய்வோம், புகழோடு வளர்வோம். மீண்டும் திருக்குறள்: வசையிலா வன்பயன் குன்றம், இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.